ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. இன்றைய செய்தி கப்பால்ல டெக்கான் கிரானிக்கல் பத்திரிகையுடைய தலையங்கத்தை பார்க்குறோம். பிரச்சாரம் தலைவர்களுக்கு பொறுப்பு தேவை அப்படின்னு தலைப்பிட்டிருக்கிறாங்க. தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய தலைவர்கள் அரசியலமைப்பு, சட்டம், தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இதை எல்லாத்தையும் மதிக்கணும் அப்படின்னு தலையங்கத்தில் சுட்டி காட்டியிருக்காங்க. இந்தியா மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. மத, இன, மொழி, சாதி அடிப்படையில் மக்களை பிரித்து பிரச்சாரம் செய்யக்கூடாது, வாக்குகள் கேட்கக்கூடாது. அதே மாதிரி மத, இன, மொழி, சாதி அடிப்படையில் வெறுப்புணர்வை தூண்டுற மாதிரியும் பேசக்கூடாது அப்படின்னு தலையங்கத்தில் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. என்னெல்லாம் சொல்லி பிரச்சாரம் கேட்கலாம், வாக்கு கேட்கலாம் அப்படின்னா கடந்த கால செயல்பாடுகள், ஒரு கட்சியுடைய கடந்த கால செயல்பாடுகள், அவங்க கொடுத்த வாக்குறுதிகள், செயல்படுத்தின திட்டங்கள், இது குறித்து விமர்சிக்கலாம் அப்படின்னு தலையங்கம் சொல்லுது. என்னன்னா, பிரதமர் திரு நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் நவராத்திரி பண்டிகை காலங்களில் ஆட்டிறைச்சி, மீன்லாம் எதிர்க்கட்சி தலைவர்கள் சாப்பிட்டு பெரும்பான்மை மக்களுடைய மனதை புண்படுத்துகிறார்கள் அப்படின்னு பேசினதை தான் விமர்சனம் பண்ணியிருக்கு இந்த தலையங்கம். ஒருவரை தட்டை எட்டி பார்க்கக்கூடாது பிரதமர் அப்படின்னு விமர்சிச்சிருக்கிறாங்க. சத்தான உணவு எல்லோருக்கும் கிடைப்பதை பிரதமர் உறுதிப்படுத்தணும் அப்படின்னு தலையங்கத்தில் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. ஒருவருடைய தனிப்பட்ட உணவு பழக்க வழக்கம் குறித்தெல்லாம் பிரதமர் விமர்சிக்க கூடாது. ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கக்கூடிய பிரதமர் இந்த மாதிரியான விமர்சனங்களை பொதுவெளிகளில் முன்வைக்க கூடாது. அரசியலமைப்பு சட்டம், அதே மாதிரி தேர்தல் நடத்தை விதிமுறைகள், இவை எல்லாவற்றையும் பிரதமர் பின்பற்றணும் அப்படின்னு தலையங்கம் அறிவுரை கூறியிருக்கு. அதே மாதிரி தேர்தலில் நியாயமான முறைகளில் வெற்றி பெறலாமே தவிர இந்த மாதிரியான விமர்சனங்கள் மூலமாக வெற்றியை பெறக்கூடாது. இந்த பேச்சு குறித்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தலையங்கம் இறுதியாக வலியுறுத்தி இருக்கு. ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி.